எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு புது இடத்துலேருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுதான் மெல்மோ இடத்துல வந்திருக்கிறோம். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி இங்கே வந்திருக்கிறோம். ஸ்வீடன் என்ற நாடு, ஸ்வீடனுக்கு தான் வந்திருக்கிறோம். எப்படின்றதை பாருங்கள். நாங்கள் ஏர்லி மார்னிங் ட்ரெயின் எடுத்து ஹோப்பன்ஹேகன் அந்த இடத்துலேருந்து ட்ரெயினில் ஏறி வந்து இங்கே வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி இந்த இடம் வந்து பார்த்துருக்கோம். இது இந்த ஸ்வீடன் நாடு 3வது சிட்டி, பெரிய சிட்டியில் 3வது இடம் இருக்குது. அதுபடியே இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். நீங்களும் என்னோட கூட என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்ல, முடியபடியாக கொஞ்சம் புகார் அடிக்குது, எல்லாம் செய்யுது தான். எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு எதுவும் செய்யலாது வந்துட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறோம். அவசான பிரிட்ஜ் இருக்குது, அதை தாண்டி தான் வந்து நாங்கள் நாங்கள் இங்கே வந்தது பெரிய தூரமாகி தெரியலை. ஒரு 45 நிமிஷம் தானே. அப்போ அதில் எங்களுக்கு வந்தது தெரியலை. அவ்வளவுக்கு நல்லா இதாக இருக்குது. நாங்கள் நேற்றைக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணாங்க. அதில் நாங்கள் குரூப்பாக புக் பண்ணபடியாக எல்லாருக்கும் அது டிஸ்கவுண்ட் இருந்தது. அடுத்தது போக நாங்கள் எல்லா இதுக்கும் போகக்கூடியதான வசதி அந்த டிக்கெட் இருக்குது. பஸ்ஸில் போகலாம், மெட்ரோவில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். நீங்களும் வந்தால் இது போல் எடுத்து வரலாம். நல்ல ஈஸி, நல்ல விலையும் குறைவு, நல்ல மாதிரி பார்த்துட்டு வரலாம். சும்மா அந்த ஸ்டைலில் கட்டியிருக்கு, ஸ்காண்டினேவியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து அடுத்தது லீலா டோக்கன்னு சொல்கிறது பாருங்கள். ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. எல்லா நாட்டு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இந்தியன் கிச்சன் கொடுத்து இருக்குது. அடுத்தது போக காஃபி ஹவுஸ் இருக்குது. மற்றது பார்கள் எல்லாம் இருக்குது. டிஸ்டன்ஸ்லாம் நல்ல நல்ல இடங்கள் இருக்குது. அதான் குட்டி குட்டி இடங்களை காட்டும். இதுதான் நலஞ்ச பூக்கள் நல்ல டிசைனாக வைத்திருக்கிறது. உண்மையில நல்லா இருக்குது. இங்கே வந்திருக்கிறோம். இந்த இடம் முழுதும் ஒரே நாய்ஸ். என்னடா வேலையால் நடக்கிறதால தைப்பங்களுக்கு வடி கொடுத்துன மாதிரி சடார் புடார் என்று சத்தம் இருக்குது. இந்த சத்தம் இல்லாத இடங்கள்லாம் வந்து நாங்கள் எடுக்கிறோம். இடத்துல கல் பதிச்சிருக்கணும். ஏன்னா சுவிஸ்லேயும் இப்படி இருக்குது. சென்ட் ஃப்ரான்ஸா பக்கம் அந்த பக்கங்கள்ல எல்லாம் இப்படி கல் பதிச்சிருக்குது. நடக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது, நடப்பேன். நடந்து பார்த்தா தான் இடம் தெரியும். ஆரஞ்சு கலரில், ப்ரௌன் கலரில், சேலம் கலரில் கலர்லாம் போட்டுருக்கணும். Kungsbacken. இது ஒரு பார்க், அதான் பார்க்க வந்திருக்கிறோம். எல்லா கலர் இலையில் பச்சை கலரெல்லாம் மஞ்சளாக வந்து ஃபேமிலியாக அந்த சம்மர் டைம் வந்தவங்க நல்ல மாதிரி என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்கள் சும்மா ஸ்வீடனுக்காக வரவணுக்காக வந்தோம். சும்மா பார்க்குறோம், உங்களுக்கு காட்டுறோம். விலகி பிற்காலம் அப்போ அது பச்சை எல்லாம் மஞ்சளாகி மஞ்சள் ப்ரௌன் ஆகி இப்படியே போய் கொண்டிருக்கோம். அதில் ஒரு ரிவர் இருக்குது. ஹோப்பன்ஹேகனில் நாங்கள் பிரயாணிச்சது மாதிரி இங்கேயும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து வெட்டிய கேபிளில் எடுத்துனாங்க இந்த சாப்பாடு. நாங்கள் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. ஊரில் உடனே நான் முடிக்க இருக்கிறேன். ஏன்னா மழை அதை காலையாக தூருது. கொஞ்சம் பெருசாக வந்தவனும் செய்கிறாது. எப்படி ஸ்வீடன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அமர்த்துங்க. ஸ்டே ஹாப்பி. காட் பிளஸ் யூ ஆல்.